ஹாய் ஹலோ. எனக்கு நல்ல சளிங்க, த்ரோட் பெயின் வேறு இருக்குது. ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்தோன்னே போக மாட்டேன். வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு ஏதாவது செஞ்சு பார்ப்பேன். க்யூர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து போவேன். மேக்ஸிமம் எங்கள் ஃபேமிலிக்கு இது தாங்க, க்யூர் ஆயிரும். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னையும் பார்த்தீங்கன்னா திருகடுக பொடி, சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் நான் கடையில் வாங்கி தனித்தனியாக காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே பொடியாக வாங்கலை, நீங்கள் பொடியாக வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். நான் தனித்தனியாக வந்து 50 கிராம் வாங்கி அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேன் வந்து ஒரிஜினலான தேனுங்க. காலையில் எழுந்தொன்னையும் சுடுதண்ணி குடிச்சிட்டு லைட்டாக இதை நான் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது, தண்ணி குடிக்கக்கூடாது. அதை சாப்பிட்டோன்னையும் அப்படியே விட்டுறணும். அதுக்கு மேலேயே தொண்டை கரகரன்னு இருக்குதுன்னு தண்ணி குடிச்சிடாதீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி வாக்கில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு மிளகு, குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். அது ஊசியில் குத்தி தீயில் வச்சிங்கன்னா அப்படியே புகை, ஏகப்பட்ட புகை வருங்க. அதை வந்து மூக்கில் உறிஞ்சினிங்கன்னா வந்து சளி வந்து சரியாகும். அதையும் செஞ்சுட்டேன். அப்புறம் மாமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சுனாவே எங்களுது இந்த நொச்சித்தலை பொரிச்சிட்டு வந்துடுவோம். நொச்சித்தலை காலையில் தான் பொரிச்சிட்டு வர சொன்னேன். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நொச்சியில் 2 வகை, எத்தனை வகை இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா செந்நொச்சின்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர்லேயும் இருக்கும், ரெட் கலர்லேயும் இருக்கும். ரெட் கலர் இருக்கிறது நல்லா கேட்கு பாருங்கள், அந்த ரெட் கலர் நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் ஊற்றி நல்லா தலை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆவி பிடிக்கணுங்க. நல்லா ஆவி பிடிச்சாவே ஓரளவுக்கு கேட்கும். இந்த 3 தானுங்க மேக்ஸிமம். தலை இருந்ததுன்னா தலை ரசம் வைப்பேன். இப்போ தலையெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறனால அதிகமாக இது வைக்க முடியாது. திண்ணீர் பட்சத்தில் ப்ளஸ் வந்து தூதுவளை, துளசி இதெல்லாம் மட்டும் இருக்கும். இதையெல்லாம் போட்டு ரசம் வைப்பேங்க. அதுவே ஓரளவுக்கு கேட்கு. இது வந்து 2-3 நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து சரியாயிரு. சரி ஆகலைன்னா அப்புறம் வேணால் ஹாஸ்பிட்டல் போய்க்குங்க.